பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு சொல்கிறத தாண்டிங்க ஒரு இடத்துல அவங்க தங்கி தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல முருகன் சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன்னா என் மலைக்கு நானே கூப்பிடுவேன். இப்போ பாம்பன் சுவாமிகள்லாம் செருப்பு இல்லாமல் நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு டைமில் வந்து என்னென்னா அங்கே வந்து ஏதோ சாலை ஓரத்தில் வந்து நிறைய கல் முள்ளுலாம் இருக்கும்போது அவர் நடக்க முடியாமல் அடுத்து நீ சென்னைக்கு வர வேண்டிய நேரம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வந்து எனக்கு கனவுல சொன்னார், இந்த மாதிரி ஒருத்தர் வருவார், என்னுடைய பக்தன் அவர் எவ்வளோ நாள் அவர் அங்கே தங்கணுன்றாரோ. குருமார்கள் யாருன்னு பார்த்தா பாம்பன் சுவாமிகள். ஜீவ சமாதிகள் சீரீஸ் நம்ம எடுக்கிறோங்க. நம்ம முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த சீரீஸில் அடுத்த மகானை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது இதுதான், கடவுள்கள் தாண்டிலும் குருக்களை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஏன்னா குருமார்கள் கடவுளே தடுத்தாலும் குருமார்கள் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. இது என் வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு பெரிய மிராக்கள். நிறைய தடவை பார்த்த மிராக்கள், ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை. ஏன்னா நான் தப்பும் அதிகமாக ஏதாவது ஒன்று நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தப்பு வேலை பண்ணி விட்டுருவேன். காப்பாற்றி கூட்டுறது ஏதோ ஒரு குருமார்கள் தான். அந்த குருமார்களை முருகன் சம்பந்தமாக குருமார்கள் 18 சித்தர்கள் தாண்டி நம்மோட வாழ்ந்த குருமார்கள் யாருன்னு பார்த்தா பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகள் ரொம்ப பிடிச்ச சாமி. ஸோ அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். பாம்பன் சுவாமிகள் எல்லாருமே இந்த பேரை கேட்டிருப்போம். இந்த பேரை கேட்காத தமிழர்களே இருக்க மாட்டேங்க, எல்லாருமே கேட்டிருப்போம். அதான் சென்னையில் பிறந்து வந்தவங்களுக்கு பாம்பன் சுவாமிகள்லாம் அவ்வளோ பிடிக்கும். இந்த பாம்பன் சுவாமிகள் எவ்வளவு 1000 வருஷம் முன்னாடி வாழ்ந்தாரா? 500 வருஷம் இல்லைங்க, 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். எங்கள் தாத்தா பாட்டிங்க கிட்டலாம் கேட்கும்போது அவங்களும் பார்த்துருக்காங்க. அதை பற்றிலாம் அவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. பாம்பன் சுவாமிகள் பற்றிலாம் நான் குழந்தையாக இருக்கும் போதே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னை தோளில் எங்கள் சித்தப்பான தூக்கிட்டு ஓடின ஞாபகம்லாம் எனக்கு இருக்குது. அந்த திருவான்மியூர் பீச் பக்கத்தில் இருக்கும் அவருடைய கோவில். அங்கே தைப்பூசத்துக்கெலாம் நாங்கள் போன ஞாபகம் இருக்குது. ரொம்ப அவ்வளவு நல்ல பவர்ஃபுல்லான கோவில். ஐயா பிறந்தது வந்து ராமேஸ்வரம். இன்றைக்கி நம்ம பாம்பன் பாலம்லாம் கட்டியிருக்கோம், எல்லாம் அவருடைய ஞாபகத்தில் கட்டினது தான். ஸோ ராமேஸ்வரத்தில் இருக்கார். நீங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு பிரிட்ஜ் இருக்குது, ட்ரெயின் இருக்குது. அப்போல்லாம் எப்படின்னா ராமேஸ்வரம்ன்றது ஒரு தீவு. அந்த தீவுலேருந்து மெயின் லேண்டுக்கு வரணுன்னா ஓடையில் வந்து போகிறது தான். சரிங்களா? அவர் ஒரு டீனேஜ்னு சொல்லலாமா, ஒரு 13 வயசு டீனேஜ் பருவத்திலலாம் அந்த ஓடை அவங்களுடைய அந்த தீவிலேருந்து மெயின் அந்த லேண்டுக்கு வந்து இப்போ ஓடையில் வந்து போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இலங்கை எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம். 150 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிரிட்டிஷ் காலம். அந்த டைம் இலங்கையிலேருந்துலாம் ரொம்ப அசால்ட்டாக வந்து போவாங்க. அப்போல்லாம் எல்லாமே பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு இருந்தது தான். எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. வியாபாரிகள் வந்துட்டு போவாங்க. இலங்கைக்கு போகிறவங்க அந்த துறைமுகம் அந்த ராமேஸ்வரம் வழியாக தான் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த படகுல இலங்கைக்கு போகிறவங்க வரவங்கலாம் இருப்பாங்க. அந்த கோவில் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரவங்க சன்னியாசிகளும் வருவாங்க. எல்லா ஊர் ஏன்னா காசி ராமேஸ்வரம், காசி போனால் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அவங்கெல்லாம் வருவாங்க. இவர் சின்ன பையன் படகுல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். யார் யார் வராங்க, யார் யார் போகிறாங்க. இலங்கைக்கு போகிறவங்க நான் இதை விற்றேன், அதை வாங்கினேன், இது இங்கே நடக்குதுன்னு பேசுகிறாங்க. மீன் விற்கிறவங்க மீன் வச்சுட்ருக்கிறத பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்தா வாயே திறக்க மாட்டுறாங்க, கம்முன்னு உக்காண்டிருக்காங்க, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் சன்னியாசி. அவங்க பாட்டுன்னு கையில் ஏதோ ஒரு மாலையை வச்சு உருட்டிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ கம்முன்னு உக்காண்டிருக்காங்க. நம்மளாம் நீங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசமாக யாருன்னா பார்த்தா சன்னியாசிகள், ஏன்னா நானே இந்த வேலை பண்ணியிருக்கேன். ஏன்னா சன்னியாசிகள் பார்த்து யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, கம்முன்னு இருப்பாங்க, எதனா வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து வேறு எதையும் விட்டுரும், அவங்க கம்முன்னு இருப்பாங்க, நம்ம அவங்கள தான் போய்ட்டு நோண்டுவோம். நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இது, ஏன்னா இந்த வேலைலாம் நான் பண்ணியிருக்கேன். இதே தான் எல்லா சின்ன வயசில் எல்லாருக்கும் வர அதே ஒரு ஆர்வம் வந்து அவருக்கும் கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இறைவனை வேண்டி வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அங்கே வந்து ராமேஸ்வரத்தில் என்ன அதிகமாக சிவன் வழிபாடு, நம்ம சிவாயம் சொல்லிட்டுருக்காங்க. அவரும் ஓகே இதெல்லாம் இப்படி கவனிச்சிட்ருக்காரு. அவரும் திருப்பியும் அவங்க சொல்கிற மாதிரி சிவா 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 சிவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ அவருடைய பக்தியெல்லாம் பார்த்து அங்கே இருக்க குருக்கள் வந்து அங்கே இருக்க ஒரு குருக்கள் அவருக்கு ஞானோபதேசம்லாம் பண்ணி அவங்கள வந்து நல்ல ஒரு ஆன்மீக வழியில் வளர்த்துட்டு வராங்க. ஒரு டைமுக்கு மேலே அவர் வந்து ரொம்ப உள்ள பக்தியில் போகும்போது அவருக்கு கல்யாணம் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணி அவர் கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு 3 குழந்தைகளும் இருந்தாங்க, 2 பெண் குழந்தை. அவர் சம்சாரி அவர் ஆக்சுவலாக.
ஆனால் அந்த பக்தியிலேருந்து அவர் விலகவே இல்லை. சரிங்களா, பக்தியில் இருந்தார். அது எந்த அளவுக்கு பக்தினா, அவங்க பெரிய பொண்ணு ஒரு தடவை வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்களோட ஒய்ஃப் பாம்பன் சுவாமிகளுடைய துணைவியர் அம்மா கேட்குறாங்க, குழந்தைக்கு ஏதாவது மந்திரிச்சு விபூதி விட்டு விடுங்கன்னு. அவர் சொல்கிறதுலாம் முருகனை வேண்டு அவர் செய்வார்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் வேண்டாங்க. இவர் ஒரு தவத்தில் இருக்கார், வேண்டிகிட்டு இருக்கார். கொஞ்சம் நேரம் காலையில் எழுந்து பார்த்தாரு, குழந்தை பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கு. எந்த ஜுரம் எதுவும் தெரில. என்ன ஆச்சு, எல்லாம் ஓகேவானு. அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் முருகரை வேணுன்னு ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்துட்டு குழந்தைக்கு விபூதி வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா தூங்குறான்னு சொல்லியிருக்காங்க. முருகனே வந்து வச்சுட்டு போயிருக்காரு. இதெல்லாம் இது வந்து என்னென்னா, பாம்பன் சுவாமிகளுடைய வரலாறு சொல்கிறத தாண்டிங்க இதெல்லாம் நமக்கும் நடக்குங்க. இது ஆணவத்தில் இல்லை, நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா நடக்கும். ஏன்னா நானும் இந்த அளவுக்கு உட்காந்து பேசுகிறேன்னா அதுவே பெரிய மிராக்கள். ஏன்னா நம்ம உண்மையாக நீங்கள் மனசார வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த பெரியவங்களுடைய வரலாறு எதுக்கு சொல்லணும்னா, அவங்கள பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை. அவங்களாம் ஏற்கனவே வேறு லெவலில் இருக்காங்க. அவங்களாம் தெய்வம். பாம்பன் சாமிகள் தெய்வம். அவங்களுடைய பெருமையை நம்ம சொல்லி அவங்க பெருமை அடைய போகிறதில்ல. அவங்க பெருமையை சொல்லி நமக்கும் இந்த மாதிரி ஆண்டவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் வேண்டுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கதைகள்லாம் நம்ம கதைகளில் வரலாறு நம்ம கேட்குறோம். இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து முருகருடைய அருள் எந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, இது சொல்கிறாங்க. அவர் பழனிக்கு வந்து ஒரு தடவை அவர் வீட்டு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் வராரு. அவர் வந்து என்ன சொல்கிறார், எங்கேயா போகிறீங்கன்னு கேட்டதுக்கு பாம்பன் சாமிக்கு அவர் நான் பழனி போகிறேன் அப்படின்றாரு. பாம்பன் சாமிக்கு நானும் வரேன் இருங்கன்னு டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அவர் வீட்டில் கூட சொல்லாமல் மூட்டை முடிச்சுனா எடுத்துகிட்டு அவர் கூட வந்துடுறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஆண்டவங்கிட்ட உத்தரவு வாங்கினீங்க, பழனி ஆண்டவங்கிட்ட உத்தரவு வாங்கினீங்கன்னா அவர் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டார். ஆனால் அவர் எந்த உத்தரவும் கேட்கல. வீட்லேயும் அவர் போகிறேன்னு சொல்லலை, அவர் கிளம்பி ஓடி வந்துட்டார். ஒரு இடத்துல அவங்க தங்கி தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல முருகன் சொல்கிறாரு, நான் உன்னை கூப்பிடணும்னு நினச்சேன்னா என் மலைக்கு நானே கூப்பிடுவேன், நீ ஏன் எதுக்கு போய் சொல்லிட்டு வரணும், நீ உலகப்பட்டிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்து முதல்ல நீ போய் உன் வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பியும் அவர் வீட்டுக்கே வந்திருக்கார், வீட்டுக்கு வந்து இருந்திருக்காரு. ஸோ அப்புறம் தான் அவர் தெரியுது, ஓகே முருகன் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நம்ம போகக்கூடாது. நம்மளும் நிறைய கோவில்கள் போகிறோம், நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்மளாக போகிறோன்ற ஆணவத்தில் போகிறோம். நான் போய் மாலை வாங்கி போட போகிறேன், நான் எடுத்துன்னு போய் போடுற 10 ரூபாயில் தான் கோவிலே எழுந்து நிற்குதுலாம் நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏதோ ஒரு ஓரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம், அதனால் ஆண்டவனாக நம்மளை கூப்பிட்றோம், அவ்வளோதான் விஷயம். இதுவும் என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் வர பக்திமான்கள் எல்லாருக்கும் வர விஷயந்தான், லைட்டாக வருமே. இப்போ பாம்பன் சுவாமிகள்லாம் செருப்பு இல்லாமல் நடந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு டைமில் வந்து என்னென்னா, அங்கே வந்து ஏதோ சாலை ஓரத்தில் வந்து நிறைய கல் முள்ளுலாம் இருக்கும்போது அவர் நடக்க முடியாமல் கால் அடிபட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, முருகா என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல படுத்துட்ருக்காரு. மறுநாள் பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு தேடி ஒருத்தர் வந்து செருப்பு தைக்கிறவர் வந்து செருப்பு எடுத்துன்னு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்துருக்காரு, என் கணவன் வந்து முருகன் வந்து உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு தோல் செருப்பு கொடுத்துட்டு போயிருக்கார். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். இதெல்லாம் நம்மளே கஷ்டப்படுறோம், ஒரு கடன் வாங்கிட்டோம் கஷ்டப்படுறோம், முருகனை வேண்டும் போது ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அவங்கள யோசிச்சிருக்க மாட்டோம், அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரிலாம் நிறைய பேர் வாழ்க்கை நடந்திருக்கவங்க யாருன்னா கமெண்ட்லேயும் போடுங்க. என்னென்னா, நீங்கள் போடும்போது மற்றவங்களுக்கும் ஓகே இப்படிலாம் நடக்குதா, உண்மைதானா, அப்போ இவர் சொல்கிறதுலாம் உண்மைதானான்றது தோணும். ஏன்னா எனக்கு நிறைய பேர் இந்தமாரி நம்ம இன்டர்வியூவை பார்த்து எனக்கு தனியாக ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா எனக்கு இப்படி நடந்தது அப்படி நடந்தது. சரிங்க கமெண்ட்டில் போடுங்கன்னா கமெண்ட்டில் யாரும் போட மாட்டாங்க. திட்டுறவங்க தான் கமெண்ட்டில் போடுறாங்க, தான் நல்லது நடந்தவங்க போட மாட்டாங்க. நல்லவங்களாம் கமெண்ட்டில் போடுங்க, அப்போ தான் இது எந்தளவுக்கு உண்மைன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் இருக்கார், ராமேஸ்வரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து முருகர் சொல்கிறாரு, ஓகே இப்போ நீ சென்னைக்கு வர வேண்டிய நேரம், இங்கே இருந்தாச்சு, அடுத்து நீ சென்னைக்கு வர வேண்டிய நேரம், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது சென்னைக்கு கிளம்புறாரு. துணைவியார் கேட்குறாங்க, சென்னை நம்ம ராமேஸ்வரம் தாண்டி போனதில்லை, பெருசாக எங்கேயும் போனதில்லை, சென்னைலாம் பட்டணம், சென்னை இப்போ இன்றைக்கே நீங்கள் கிராமத்தில் போய்ட்டு மெட்ராஸ் அப்படின்னா மெட்ராஸா அப்படின்னுவாங்க, அது பட்டணம். அப்போ வந்து மெட்ராஸ்ன்றது ஒன்றும் நம்ம ரொம்ப ஹை கேபிட்டல்ன்ற மாதிரி, நம்மளுக்கு யாரும் தெரியாது, எங்கே போவேன், முருகன் பார்த்துப்பான், அவர் பாட்டை ஏறி வந்துடுறாரு, சென்னைக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து நிறைய தவம் பண்ணியிருக்காரு, பூஜை பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் தான் அவருடைய சிஷ்யன் வந்து சின்னதுரை சுவாமிகள், அவருடைய ஜீவ சமாதியும் திருவான்மியூரில் இருக்குது. அந்த ஐயாவும் அவர் அங்கே தான் மீட் பண்ணியிருக்காங்க. திருவான்மியூரில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகளுடைய
ஜீவ சமாதிகள் இருக்குது. போன வாரம் தான் நம்ம ஸ்டூடியோவில் வந்து சித்தர்களை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பேசும்போது என்ன சொன்னால் பாம்பன் சுவாமிகளை பற்றி சீக்கிரம் நம்ம பேசணும்னு சொன்னோம். அது எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அங்கே போய் இந்த போன தடவை ஷூட் முடிச்சுட்டு நேராக அங்கே போகிற மாதிரி அமைஞ்சிடுச்சு. ஸ்டூடியோவில் இருக்கவங்களே இட்டுமேட்டு அங்கே விட்டாங்க. அது அது அப்படி தான் அமையும் நம்மளுக்கு. அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு உள்ளே போகும்போது அவரோட சிஷ்யனான சின்னதுரை சுவாமியோட ஜீவ சமாதியாக இருக்கும். அவரும் பெரிய ஜோதிடர், அவரும் ரொம்ப பெரிய ஜோதிடர் ஐயா. அவரோட ஜீவ சமாதியாக இருக்கும், போய் வேண்டுங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் அங்கே போட்டிருக்கோம், அதெல்லாம் படிங்க. நிறைய ஆச்சரியங்கள் நடந்திருக்குங்க. என்னென்னா இது ரொம்ப ஃபேமஸ், நியூஸ் பேப்பர் டிவிலலாம் வந்திருக்கும். ஐயா அதை சொன்னேன், இப்போ இருந்த காலம் தான் சரிங்களா, ஒன்றும் 1000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, இப்போ ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் வந்து ஒரு தடவை தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், ஐ திங்க் பாரிஸ்ன்னு நினைக்கிறேன், அங்கே இருக்கும்போது 70 வயசு ஐயாவுக்கு. 70 வயசு அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி இடித்து அவர் கால் மேலே ஏறி அந்த கணுக்கால் உடஞ்சிடுச்சு, உள்ளே எலும்பு உடஞ்சிடுச்சு, 3 துண்டாக உடஞ்சிடுச்சு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க அரசு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாமே மோஸ்ட்லி அந்த பிரிட்டிஷ் டாக்டர்ஸ் தானே இந்த இடத்துல. ஸோ அங்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கால் வந்து ரொம்ப உடஞ்சிருக்கு சரிங்களா, எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு. 70 வயசு இவருக்கு. இந்த வயசுக்கு அப்புறம் இவருக்கு இது ஒன்று சேருமான்றது எங்களுக்கு தெரியல. காலை அகற்றிடணும், எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சீடர்கள்லாம் கேட்குறாங்க, ஐயா எப்படிங்க ஐயா எப்படி சொன்னால், முருகன் சித்த என்னமோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, இன்றைக்கி அட்மிட் பண்ணால் நாளைக்கு காலையில் சர்ஜரி, அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்போ இருந்தது அந்த ஒரு பெரிய ஆஸ்பத்திரி தான். அங்கே அடுத்தடுத்த சர்ஜரி நடக்கணும்னா அதெல்லாம் டைம் எடுக்கும். ஸோ நடுவில் ஏதோ ஒரு 2-3 நாளோ இல்லை ஒரு வாரமோ ஏதோ கேப் இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட கேப் இருந்திருக்கு. அப்போ போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ இருக்கும்போது என்னென்னா, ஐயா பாம்பன் சுவாமிகள் ஐயா ஒரு ரூமில் இருக்காங்க. பக்கத்தில் வந்து சின்ன சுவாமிகள் ஐயா இருக்காங்க. சின்ன சுவாமிகள் ஐயா கனவில் என்ன வருதுன்னா, ஐயா படுத்துட்டு இருக்கும்போது 3 வேல் வந்து அவர் காலை சரி பண்ணுற மாதிரி, பாம்பன் சுவாமிகள் ஐயா காலை சரி பண்ணுற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. மறுநாள் எழுந்து போய் பார்த்தா இவரும் போயிருக்காரு, டாக்டர்ஸும் பார்த்துருக்காங்க. என்னென்னா பாம்பன் சுவாமி நடந்துட்டுருக்காராம், எழுந்து நடந்துட்டுருக்காராம். ஏங்க இதெல்லாம் கதை இல்லைங்க, வரலாறு. அந்த ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் போர்டு இருக்குது, அவரோட அந்த பிக்சர்ஸ் இருக்குது. ஐயாவோட கால் அந்த எலும்பு முறிவு அந்த பற்றி பிக்சர்ஸ் இருக்குது. எழுந்து நடந்துட்டுருக்காராம். அப்போது அந்த டாக்டர்ஸுங்களுக்கு ஒன்றும் புரியும், பிரிட்டிஷ் டாக்டர், நம்ம ஊர் டாக்டருக்கே புரிய மாட்டேங்குது. பிரிட்டிஷ்கார டாக்டர், நீ எப்படி எழுந்து நிற்கிறீங்கன்னா, எனக்கு தெரியாது. அப்போது சின்ன சமயம் எல்லாம் கேட்குறாங்க, என்ன நினச்சா, இல்லை நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருந்தேன், என் பக்கத்தில் 2 மயில் வந்து ஆடிட்டு இருந்தது, என் பக்கத்தில் ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தைய தொடலான்னு போனால் அந்த குழந்தை டக்குன்னு மறைஞ்சி இன்னொரு இடத்துல நிற்கிது. யாருன்னு பார்த்தா அந்த முருகன் வந்து குழந்தையாக வந்து என் கூட விளையாடிட்டு இருந்தான், 2 பக்கம் 2 மயில் ஆடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் எழுந்தேன், நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஒரே ராத்திரியில் நடந்த மேஜிக் இது. பிரிட்டிஷாருங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டது. என்னென்னா, நம்மளதில் வந்து நிறைய கதை, நம்ம நிறைய இந்த வரலாறு, கதைன்னே சொல்லலாம், இதெல்லாம் வரலாறு சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம வந்து இதெல்லாம் நடக்காது, புருடா, சாமியார்லாம் அப்படி இப்படி எவ்வளவோ வேஷம் சொல்லுவோம். இதெல்லாம் இப்போ நடந்த காலம். கொஞ்சம் உங்கள் தாத்தா பாட்டிங்களோ கொள்ளு தாத்தா பாட்டிங்க யாருன்னா தான் கேட்டு பாருங்கள், அவங்களாம் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. இப்போ நடந்த விஷயம். பிரிட்டிஷ் அரசாங்கமே இதை வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த மாதிரி நடந்துச்சுன்ட்டு அந்த காலத்தில் பேப்பர்லலாம் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலில் போனால் இன்னும் அவர் தங்கியிருந்த ரூமில் அந்த ஃபோட்டோ இருக்கும், ஐயா படுத்துட்டு இருக்க மாதிரியும், கூட முருகன் வந்து குழந்தையாக படுத்துட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் கேசஸ், ரொம்ப முடியாமல் இருக்கிற கேசஸ், அப்போலாம் அந்த ரூமில் போய்ட்டு அழுவாங்க. சரியாக அந்த அவருடைய ஃபோட்டோ எதுக்கு அழுவாங்க, சரியாகும்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள் சரிங்களா, நடந்த விஷயங்கள் தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம 18 சித்தர்கள்லாம் ஒன்றும் அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் இவங்கள சொல்கிறோன்னா, அந்த காலத்தில் எல்லாம் நல்லவங்க, இந்த காலத்தில் யார் இருக்கா, இந்த காலத்தில் சித்தர்கள் யார் இருக்கான்னு எல்லாம் இருக்காங்க, நம்ம தான் தேடி போகணும். அதனால தான் இந்த காலத்தில் வாழ்ந்த மகான்களுடைய வரலாறுகளை முதல்ல நம்ம எடுத்து, ஸோ இதுதான் பாம்பன் சுவாமிகள். இதை தாண்டி பாம்பன் சுவாமிகள் வந்து அவர் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே நல்லா பேசுகிறவர், நல்ல அறிவாளி, நல்ல எழுதுகிறவர், நல்ல கவிதைகள், ஆற்றுப்படைகள் நிறைய பாடினவர். முருகனை பற்றி அவ்வளோ பாட்டுகள் பாடியிருக்காரு. அது சொல்லுவாங்க 6666, அதாவது 66666ன்னு வரும். 6னாவே முருகன் பெருமாள். இத்தனை 6666 பாடல்கள் பாடினவர். அதை தாண்டி
எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அதை சொன்னேன். இப்போ நான்லாம் இன்ஜினியரிங் நாங்கள் படித்ததெல்லாம் என்னோடய காலேஜெலாம் இங்கே தரமணியில் தான் இருந்தது. நாங்கள் அப்போ அடிக்கடி திருவான்மியூர்லாம் போயிட்டு வருவோம். எனக்கு சித்தர்கள் வழிபாடு, எனக்கு இந்த ரசவாதம் இதை பற்றி படிப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக நான் பாம்பன் சுவாமிகள்கிட்ட ஆச்சரியமாக பார்த்த விஷயம் என்ன, ரதபந்தம். அவர் வந்து பந்தங்கள் எழுதுவார். அதாவது நம்ம வந்து எந்திரங்கள் தகடுகள் சொல்கிறோம்ல, இருக்கிறதே நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் எதுனா பாம்பன் சுவாமிகளை எழுதினார். ரதபந்தம்னு ஒன்று போட்டிருப்பார். நீங்கள் வண்டியில் நம்ம நிறைய பேருக்கு அதை கொடுப்போம். இந்த வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும், எனக்கு எல்லாமே வண்டியில் நான் நிம்மதியாக போய் நிம்மதியாக வரணுன்றாங்க, அந்த ரதபந்தம் ஸ்டிக்கரை ஒட்டிக்கலாம். அது ஐயா உருவாக்கினது, ரொம்ப நல்லாயிருக்கும். மயூர பந்தம்னு இருக்குது, நாகபந்தம்னு இருக்குது. அந்த மாதிரி நிறைய வடிவங்கள் எதிர்ப்பார். சஷ்ரபந்தம், நம்ம வேல்லாம் கொடுத்துருப்போம். நம்ம சத்ரு சமஹார யாகம் நடத்தி இந்த வேல் கொடுப்போம். அதில் இருக்க இந்த சஷ்ரபந்தம் இதெல்லாம் ஐயா உருவாக்கினது. பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய பாட்டுக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய எந்திரங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவ்வளவு சூப்பராக இருக்கும். சென்னை திருவான்மியூரில் இருக்குது பஸ் வசதி, ஆட்டோ வசதி, ட்ரெயின் வசதி. திருவான்மியூருக்கு ட்ரெயின்லாம் இருக்குது, உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குது. எல்லாரும் இந்த தைப்பூசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மயூர விகாரம்னு சொல்லுவோம் அந்த இடத்த. தைப்பூசத்துக்குலாம் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி ராத்திரிகளில் அங்கே போய் தங்கினா ரொம்ப விசேஷம். விடிய எனக்கு தெரிஞ்சு பௌர்ணமியில் விடிய அந்த கோவில் திறந்திருக்கும். பீச்சு மணல்லாம் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு ஆறாமரை ராத்திரி இருந்து தங்கிட்டும் வரலாம். ஒன் ஆஃப் த ரொம்ப பவர்ஃபுல் பிளேசஸ் பாம்பன் சுவாமிகளது. எல்லாரும் போயிட்டு பாம்பன் சுவாமிகளை பார்த்து அவர் ஆசீர்வாதம் கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.